யா என்னப்பா வீடியோ இன்னைக்கு? எப்பா எல்லாருமே வந்து லெக் ஒர்க் அவுட்னாலே ஸ்குவாட்ஸு, டெட் லிஃப்ட், லஞ்சஸ், காஃப் ரைஸ் இந்த மாதிரி மேஜர் மசில் டார்கெட் பண்ணி தான் பண்ணுறாங்க. பட் நமக்கு தெரியும் இது தவிர நிறைய மைனர் மசில்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அப்டக்டாரு, ஹிப் ஃப்ளெக்ஸர்ஸு, எக்ஸாக்ட் ஆங்கிள் கீழே இருக்க அந்த மசில்லாம், டெண்டான் மசில்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக எல்லாமே ட்ரெயின் பண்ணி, ஏன்னா ஒரு மூமெண்ட்ன்றது எல்லா மசிலையும் நம்ம வந்து இன்வால்வ் பண்ணிட்டு நம்ம பண்ணுறது தான். ஸோ அதனால எல்லாத்தையும் நம்ம ட்ரெயின் பண்ணோம். வெறும் மேஜர் மசில் லைக் குவாடு, ஆம்ஸ்ட்ரிங்கு இது மட்டும் பண்ணால் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்தன் ஆகும், இல்லைன்னு சொல்ல. பட் மேஜராக வந்து இந்த மைனர் மசிலாக ஸ்ட்ரென்த்தன் ஆகாது. அதுக்கு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பண்ணணும். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம என்ன லெக் ஒர்க் அவுட்டு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் காமிக்க போதும் சொல்லியிருக்கோம். எஸ், எல்லாமே வந்து யூனிக்காக இருக்க போது நீங்கள் யூஸ்வலாக ஜிம்மில் பண்ணாத எக்ஸசைசஸ். அண்ட் இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் டம்பிள்ஸ், இல்லாட்டி அது இல்லைனா கூட பரவாயில்ல, ஓன் பாடி வெயிட்ல பண்ணலாம். யா, ஸோ இன்னைக்கான ஒர்க் அவுட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபாலோ ஆன் ஒர்க் அவுட் வீடியோ. ஸோ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிட்டு எங்கள் பக்கத்தில் வச்சு அப்படியே எங்களோட சேர்ந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஆர்டிடி இருக்கேப்பா, என்னென்னு கொஞ்சம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும். இது ஒன்றும் இல்லைங்க, திஸ் இஸ் மொபிலிட்டி அண்ட் ஆக்டிவேஷன். இதெல்லாம் ஒரு ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நம்ம பண்ணாதான் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எல்லாம் டெவலப் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்ஜுரி வந்து நீங்கள் உங்களுக்கு உடம்புக்கு அண்டாமல் விடும். அதான் முக்கியமான விஷயம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்குவாட் கீழே போகிறீங்கன்னா அதுவும் ஒரு ரேஞ்ச், நீங்கள் எவ்வளோ தூரம் போக முடியும்னு இருக்கும் பாடியால். அதை மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணிட்டு உங்கள் பாடிலாம் மொபிலைஸ்டாக இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸ்குவாட்னு சொன்னால் அதே மாதிரி எல்லா எக்ஸசைஸ்க்குமே நிறைய டைப் ஆஃப் இது இருக்குது. அதுக்கு ப்ராப்பரான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மொபிலிட்டி. இதெல்லாம் தாராளமாக உங்கள் வார்ம் பிளாட் பண்ணுங்கள். சும்மா இருந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுவே வார்ம்பே கிடையாதுங்க. மசில் ஏற்கனவே தூங்கிட்டு இருக்கும், அந்த மசில் தூங்கிட்டு இருக்கிறத நம்ம எழுப்பணும், அதுதான் வார்ம்பே. ஸோ நம்ம இப்போ ஸ்குவாட் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன மூவ்மெண்ட் வேதோ இப்போ பண்ணுறான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களோட ஆங்கிள், உங்களோட நீஸ் அண்ட் உங்கள் ஹிப்ஸ் இதெல்லாம் இருக்குது சுற்றி இருக்க இன்னும் வாலண்டரி மசில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ அதனால் வார்ம் அப் வெறும் ஸ்ட்ரெச்சிங் மட்டும் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி டைனாமிக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். என்னடா கரெக்டு தானே? கரெக்டு. ஓகே, அப்படியே ஒர்க் அவுட்டுக்கு போய்டுவோமா? பக்கா, லெட்ஸ் டு இட். இன்னைக்கு மக்களே உங்களுக்காக 8 எக்ஸசைஸ் வச்சிருக்கோம். எல்லாமே இட்ஸ் கோயிங் டு பி யூனிக் எக்ஸசைசஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கம் ஆன் கைஸ், ஒரு பேர் ஆஃப் டம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஓன் வழியில் பண்ணிடுறேன். யா, முக்கியமான விஷயம் கண்டிஷன் செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஒர்க் அவுட்டை பார்த்துட்டு இதுதான் நீங்கள் வந்து அப்படியே போட்டு பண்ணிவிட்டு இன்றைக்கே நம்ம வந்து பாடி பில்டர் இல்லை வந்து மசில்லாம் பில்ட் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட்டு நார்மலாக உங்கள் கண்டிஷன் செக் பண்ணிட்டு அதுக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பக்கா. ஓகே, போகலாமா? போகலாம். ஸ்குவாட் பல்ஸ் ஸ்டார்ட் மேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்குவாட் பல்ஸ் 20 ரெப் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் கைஸ். ஹிப்பு முட்டி லெவல் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே பல்ஸ். தட்ஸ் இட். 4 5. முக்கியமான விஷயம், ட்ரங்கை தயவு செஞ்சு ஸ்ட்ரைட்டாக வைங்க. ரொம்ப கூன் போட்டு இப்படி பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கீழே போய்ட்டு பண்ணுங்கள். எதுக்கும் நான் சைடில் திரும்பி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. 15 லாஸ்ட் 5. நீஸை ரொம்ப என்கேஜ் பண்ணி பண்ணுங்கள். இல்லைனா ரொம்ப முன்னாடி போச்சுன்னா நீ பெயின் வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. எஸ் கைஸ், நெக்ஸ்ட் அப்படியே ஒரு டம்பிள் எடுத்துக்கிறோம். ஸ்குவாட் பொசிஷன் வந்துட்டு ஸ்குவாட் ஃபார்வர்ட் வாக். முக்கியமான விஷயம் இதுலேயும் என்னென்னா, உங்கள் அப்பர் பாடி இப்படி எழுஞ்சு கீழே விடக்கூடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இங்கேயே ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் glute நீங்கள் மூவ் பண்ணணும். அப்போ தான் இன்னும் நல்லா மசில் நல்லாவே என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். எஸ் கைஸ், நல்லா டைட்டாகும் உங்கள் குவாட் மசில். பட் நெவர் கிவ் அப் கைஸ். ஒரு 15 மீட்டர் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்துட்டு அண்ட் தென் அகெயின் டர்ன் பேக் அண்ட் தென் வாக். easy work guys, keep pushing. come on, எங்களோட சேர்ந்து பண்ணுங்க. this is following workout video. good one. okay sure anyway Chandru உன்னோட இஷ்டம் எப்படினாலும் போட்டு எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் கோயிங் டு பி கர்ட்ஸி லஞ்சஸ். பன் இந்த நீ டம்பிள் எடுத்துக்கோ. மாதிரி விட பார்த்தியா என்ன? ஓகே பக்கா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்ட்ரைட்டாக நிற்கிறோம். ஃப்ரம் ஹியர் ஒரு காலை தூக்கி பின்னாடி எடுத்துகிட்டு போகிறோம். பட் நாட் ஸ்ட்ரைட்டாக பின்னாடி, 45 டிகிரி பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்குவாட்டில் உட்காந்துட்டு அகைன் பேக். ஓகே, ஒரே காலில் தான் கண்டினியூஸாக நம்ம இப்போ 10 reps பண்ண போகிறோம். ஓகே கைஸ், கம் ஆன். சரி என்ன பண்ணுறேன்? ரைட் கால் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறேன். சரி, ஓகே டன் பக்கா. கம் ஆன், லெட்ஸ் கோ. 1 good 2 very nice, just for 10 reps guys. சூப்பர். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் புதுசாக இருக்கும். ஸோ தட் ஃபஸ்ட்டு ஃபார்மை கரெக்டாக எடுத்துகிட்டு வரலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபார்மை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து நம்ம வந்து வெயிட் ஆட் பண்ண போகிறோம் இன்னும் ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு.
Last 2 reps. That's 1. Okay, அப்படியே change leg. Come on, let's go. Next 10 reps. Lovely work, guys. Come on. ஃபாஸ்ட்டாக பண்ண அவசியமே இல்லை, பொறுமையாக பண்ணாலே மசில் நல்லா ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும் அண்ட் நல்லா ஸ்டெபிலிட்டி நல்லா பில்ட் ஆகும். Yes, guys. Always slow and steady wins the race. சும்மா சொல்ல. That's the truth. That's 2 reps, guys. Last one. Okay, that's it. Superb. என்ன இப்போ quad நல்லா எரியுதா? பா பண்ண எஃபெக்டிவாக இருக்கா? மாட்டி விட்ட அப்படியே டம்பிள் ஏன் வச்சுட்டேன்? ஏண்டா எடு சுமோ ஸ்குவாட்டு. ஓ கம் ஆன் மேன். ஓகே, நெக்ஸ்ட் சுமோ ஸ்குவாட், கைஸ். ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ்க்கும் கொஞ்சம் வைடு, அங்கேருந்து டோஸ் 45 டிகிரி அவுட்வர்ட். இங்கேருந்து நம்ம ஸ்குவாட் பண்ண போகிறோம். நல்லா இடுப்பை பின்னாடி தள்ளி கீழே உட்கார போகிறோம். கம் ஆன் கைஸ், ஜஸ்ட் ஃபார் 12 reps. லெட்ஸ் கோ. 1 சூப்பர். 2 இதில் தான் நம்ம இன்னர் தைஸை ஒர்க் பண்ண போகிறோம். 3 4 5 6 7 8 9 10. Last 2 and 1. That's it. Good job, guys. Superb. Okay, next one is easy. இப்போ தான் நம்மளோட glute muscle ஒர்க் பண்ணுறதுக்கு வர போகிறோம், which is a butt. ஓகே, இப்போ இந்த நான் வெயிட் எடுத்துக்கிறேன், நீ கவுண்ட் சொல்லு. ஓகே, I'll take 25 kg. அக்கா எத்தனை ஸ்டெப் ஹோல்டு தானே? 15 times up and down. Last rep hold 30 seconds. ஸோ ஃபர்ஸ்ட் நீஸ் கீழே தான் உங்கள் ஆங்கிள் இருக்கணும், ரொம்ப ஃபார்வர்டில் இருக்கக்கூடாது. கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு வெயிட்ஸை வந்து நீங்கள் இங்கே லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பொறுமையாக உங்கள் ஹிப்ஸ் அப், ஹோல்ட் ஃபார் அ செகண்ட், ஹேண்ட் ஸ்லோலி டவுன், அப் அண்ட் டவுன், அப் 1001 and down, up 1001 and down, up and down, up. Last 7, last 5, 3, 2, கடைசி ரெப் கீழே வச்சிடாதீங்க, அப்படியே ஹோல்டு and hold. just for 30 seconds, guys. Come on. நல்லா உங்கள் glute muscle அப்படியே ஃபயர் ஆகும். never give up, guys. பிரைமரி அண்ட் செகண்டரி மசில் எல்லா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா க்ளூட் மட்டும் தெரில, குவாடும் தெரியுது, ஆம்ஸ்ட்ரிங்கும் தெரியுதுன்னுவாங்க. ஸோ செகண்டரி மசிலாக அந்த மசிலும் வந்து இன்வாலண்டரியாக மாறிடும். அதனால எல்லாருக்கும் நல்ல பர்னிங் சென்சேஷன் தெரியும் நம்மளுக்கு. Yeah, we almost there, guys. Last 5 seconds. 3 2 and okay, relax. Awesome work. Good. நல்லா ஷேக் ஆஃப் யூர் லெக்ஸ் லைட்டாக கொஞ்சம் நல்லா. Okay, next is hamstring walk, and then hip flexor and fire items. Yeah, போயிடலாம். okay, இந்த தடவை நீ வெயிட் எடுத்துக்கோ, டம்பிள் எடுத்துக்கோ. பக்கா. Okay, let's go. Come on, man. Okay, guys, next one நம்ம hamstring, back of the thighs work பண்ண போகிறோம். கால் ஸ்ட்ரைட், லைட்டாக தான் பெண்டு, டோஸ் நல்லா தூக்கிக்கோங்க. இங்கேருந்து you're gonna do the walk. So 6 reps, you're gonna come all the way up and then 6 reps release. 1 2 3 4 5 6. Again 1 2 3 4 5 6. Super. இதே மாதிரி just 10 times. Come on. பொறுமையாக நடக்கலாம், guys. And இது நடக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஹிப்பை மேலே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் ஒர்க் வில் பி எஃபெக்டிவ் ஆன் யூர் ஹாம்ஸ்ட்ரிங் மசில். 3 done. Lovely work, guys. Come on, just for 10 times. Easy. Almost there, guys. Last 4 times. Good. Never give up, guys. Easy walk. Almost there, man. Come on. Last 2 times, guys. Easy. எனக்கு லாஸ்ட் ஒன்று. Come on, Bhuvan. ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணலாம். சரி, ஓகே. Always more to gain.
That's it, guys. Super. Lovely, lovely. Abba. Come on, man. Bend பண்ணிக்கோ. எனக்கு உண்மையிலே சொன்னேன் என் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வீக் ஆக்சுவலாக. அப்படியா? ஏன்னா வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு. ஆகிட்டு ஃபுல்லாக கட் ஆகிட்டு குவாட் அண்ட் ஐடி பேண்டில் இருக்க மொத்த மசில் லாஸ் ஆனதுனால என் ஹாம்ஸ்ட்ரிங் ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், இங்கே தானே இன்ஜுரி ஆச்சு, அப்புறம் எப்படி அங்கே? ஏன்னா வந்துட்டு மசிலுக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேவை ஒரு சப்போர்ட். அதை சுற்றி இருக்க எல்லா மசில்ஸும் பார்க்கும் எங்கெல்லாம் இருக்குது, எது நல்லா இருக்கோ அதுக்கு தான் எடுக்க ஆரம்பிக்கும். வேறஸ் இங்கே அடிப்படைனால இங்கே, அதே ஷோல்டர்னா லாட்டு ட்ராப்பு இங்கேருந்து எடுக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீ ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம். ஸோ அதனால் ஆல்வேஸ் அதை சுற்றி உள்ள சப்போர்ட்டிங் மசில்ஸ் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணோம். கண்டிப்பாக அதுவும் சேர்த்து ரியாப் பண்ணோம். ஆமாம். ஓகே, ஐ கெட் தட். கூல். ஓகே படி, ஷால் வி லாஸ்ட் ஒன், லெட்ஸ் கெட் இட் மேன். முட்டியில் மாட்டிக்கோ. எஸ். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் ரைட் லெக்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? யா, ரைட்டை தள்ளிக்கோ. யா. Okay, so in the ஒரு workout le we going to combine two exercises, which is one is for a hip flexor. அப்படியே கீழே வந்துட்டீங்களா, அடுத்து கால் மடக்கி அப்படியே சைடில் தூக்குங்க, which is for your side glutes. Okay, come on guys. So ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, just for 10 times. ஸ்டெபிலிட்டி ரொம்ப புவராக இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி நீ கீழே கால் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. இல்லை நல்லா ஸ்டெபிலைஸ்டாக இருக்கீங்கன்னா 1 அண்ட் அப்படியே மேலே சைடில் முடிஞ்ச அளவுக்கு அப்பர் பாடியை மூவ் பண்ண வேணாம், இப்படி சாய்க்க தேவையில்ல. இங்கே எங்கே இருக்கோ அங்கேருந்து போங்க அண்ட் அப். ஈவன் அது இங்கே இருந்தால் கூட ஹோல்ட் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ரேஞ்ச் ஆஃப் மோஷன் டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வீடியோ வந்து ஃபிட்னஸில் பிகினராக இருக்கவங்களும் பார்ப்பாங்க, கொஞ்சம் ஏஜ் ஓல்டாக இருக்கவங்களும் பார்ப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக செவரை பிடிச்சிட்டு பண்ணலாம், இல்லை போன்? சப்போர்ட் தான் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. நிறைய பேர் நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணால் வந்துட்டு மசில் நல்லா ஆக்டிவேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் சப்போர்ட் பண்ணால் தான் நல்லா ஆக்டிவேட் ஆகும். யா, சப்போர்ட் பண்ணி ஆல்வேஸ் ஃபார்ம் கரெக்டாக இருக்கணும். நல்லா லோடாது. குட் எஃபெக்டிவ். ஆப்போசிட் லெக். ஓகே, லெட்ஸ் கோ. கம் ஆன். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணுங்க கைஸ். குட். நல்லா ஃபீல் தி ஒர்க் ஆன் தட் பர்டிகுலர் மசில். ஸோ அப்படின்னா உங்களோட கெயின் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஓய் அப்பாடே. முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன். ஐயா, இது பண்ணும்போது என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ நம்ம இந்த சைட் ப்ளூஸ் சொல்லிட்டோம்ல வீடியோஸ்க்கு, இங்கேருந்து சைடில் பண்ணும்போது அந்த கால் தான் தெரியும் நினைப்பாங்க. ஆனால் அதே அளவுக்கு இந்த சைடும் தெரியும். ஏன்னா இந்த கால் சப்போர்ட் பண்ணி தான் இந்த மசில் தூக்குது. ஸோ இதுவும் ஆக்டிவேட்டடாக தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் தெரியும். அதனால் நீங்கள் தப்பாக பண்ண நினைக்காதீங்க, ரெண்டு சைடுமே தெரியும் பண்ணும்போது. லாஸ்ட் 2. டன். யாபா சூப்பர் கைஸ். 8 ஒர்க் அவுட், இப்போ ஒரு ரவுண்ட் முடிச்சிருக்கோம். இதே மாதிரி டோட்டல் ஆஃப் 3 ரவுண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம் கைஸ். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த 2 மினிட்ஸ் ரெஸ்ட் டைமில் ஒரு ரிலாக்ஸ் வாக் போங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஆல்வேஸ் மேக் டைம் ஃபார் ரெக்கவரி. அது முடிச்சுட்டு தான் அடுத்த ரவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி இதில் வந்து நிறைய எக்ஸசைஸ் வந்து புதுசாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ தட் ஆல்வேஸ் ஃபார்மை ஃபஸ்ட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கடுத்து நம்ம அதில் வெயிட்டை ப்ராக்ரஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். வெயிட் அதனால இல்லை, வெயிட் முக்கியமே சுத்தமாக முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்டர், அந்த பாஸ்டர் கரெக்ஷன் நீங்கள் பண்ணாலே போதும். இவ்வளோண்டு வெயிட் நீங்கள் ஆட் பண்ணாலுமே அது இன்னும் எஃபெக்டிவாக ஒர்க் ஆக முடியும். இல்லைனா நம்ம க்ளூட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பின்னாடி முதுகுக்கு ஒர்க் ஆகும். அது நம்ம பண்ணவே வேணாம். ஸோ ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணலாம். ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணால் மட்டும் தான் ஈஸியாக பில்ட் பண்ண முடியும் மசில் எல்லாம். எஸ் கைஸ். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் ஒரு ஆள் வந்து பாடி வெயிட்டில் காமிச்சோம், இன்னொரு ஆள் வந்து வெயிட்டை வச்சு காமிச்சோம். ஸோ ரெண்டில் எதுனாலுமே நீங்கள் பண்ணலாம் உங்களோட ஃபிட்னஸ் லெவலுக்கு ஏற்றாப்புல. அண்ட் லெட்ஸ் ஒர்க் அவுட் டுகெதர், லெட்ஸ் ஸ்டே ஃபிட் டுகெதர். இதே வீடியோவை நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி எங்களோட சேர்ந்து பண்ணிங்களா, திருப்பி அகைன் ரிப்பீட் மோடில் போடுங்க. இதை 3 தடவை முடிங்க. இட் வில் பி எஃபெக்டிவ். உங்களோட ஃபிட்னஸ் நல்லா டெவலப் பண்ணுங்கள். எப்பவுமே ஃபிட்டாக இருங்க. யா, ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. உங்களை எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு இன்னொன்று முக்கியமான விஷயம், இப்போ வந்து ஃபிட்னஸை பற்றி என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ இருக்கிற உடம்பை பற்றி நீங்கள் ஃபிட்டுன்னு நினைக்காதீங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கணும், 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கணும், அதை பார்த்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ ஓகே ஒர்க் அவுட்லாம் பண்ணல, நார்மலாக இருக்கு, நான் குண்டாயில இன்னும் நினைக்கிறேன் ஃபிட்னஸ் நான் குண்டாக இருக்க மட்டும் பண்ணுறாங்க ஃபிட்னஸ் நினைக்கிறேன். அது கிடையாது. எல்லா பர்சனுமே நீ ஒல்லியாக இரு இல்லை வந்து நார்மல் கரெக்டாக இரு, யாராக இருந்தாலுமே எல்லா பர்சனுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு டேக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆஃப் ஒர்க் இல்லையா,
நீ வந்து சுத்தமாக முடியல ஏதாச்சும் ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா 10 நிமிஷம் ஸ்விம் பண்ணிக்கோங்க. காலைல ஒரு 10 நிமிஷம் நல்லா யோகா, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு மொபிலிட்டி எக்ஸசைஸ், இல்லை ஏதாச்சும் அப்பர் பாடி எக்ஸசைஸ், டவலில் கூட பண்ணலாங்க எல்லாமே. ஸோ எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் போடுவோம், அதையும் நீ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முக்கியமாக மறந்துடாதீங்க. அது கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க அவங்க நல்ல மனசுக்கு. And yes guys, so see you in the next video. Peace out.